சொல்லுங்க. ஜான்சன் ஒன்றும் இல்லைங்க. இந்த சித்ரா வகைராவை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க ஐ மீன் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கீங்க. ஆமாங்க. அது வந்து ஆல்ரெடி 21ஆம் வருஷம் 2021ல சரிங்க. ஹைகோர்ட்ல பேசி முடிச்சு டிஸ்போஸ் பண்ண கேஸ் அது. உங்களுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வந்து நீங்க மறுபடியும் அதை வெளியிடுறது கோர்ட் அவமதிப்பு வழக்க வரும். நான் நம்ம அட்வொகேட்ஸ்ட பேசிட்டு தான் நான் பண்ணிருக்கேன். 2021ல அவங்க வந்து என் மேல ஒரு புகார் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பணம் வந்து 9 வருஷமா அவங்களுக்கு வராம இருந்துச்சு. சரிங்க. 9 வருஷம். என் அண்ணன் வீட்டுல அவங்க வீட்டு வேலைக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அண்ணன்ட்ட சொல்லி அழுகவும் என்னுடைய ஓன் பிரதர் தான் கூட்டிட்டு வந்தாரு. 9 வருஷம் வராம இருந்த இன்சூரன்ஸ் பணம் 40 நாள்ல நான் வர வச்சேன். டெல்லி வரைக்கும் நம்ம ஆளுகளை அனுப்பி. ஏன்னா அவங்க அவர் குடி போதையில் இருந்திருக்காரு வண்டி ஓட்டுறப்போ. சிபிஎஸ்பிடி ஓட்டிட்டு குடி போதையில் இருந்ததுனால 50% தான் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும், 7 லட்சம். அதுக்கு மேல தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஓரியன்ட் இன்சூரன்ஸ்ல. இப்ப நான் அந்த மெயின் லாயர்ஸ் பேனல்ஸ் எல்லாம் பேசி இங்க கேரளா ஹெட் குவார்டர்ஸ்ல பேசி டெல்லி ஹெட் குவார்டர்ஸ்ல ஆளு அனுப்பிச்சு ஒரு 40 நாள்ல வந்து நம்ம பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் பணம் வாங்கி அவங்களுக்கு 16 லட்சம் ரூபா அவங்கவுங்க அக்கௌண்ட்ல வந்துச்சு இல்லைங்க. அது ஒரு அதிகபட்சம் ஒரு இவங்க என்கிட்ட வந்து ஒரு 50 நாள்ல முடிச்சிட்டேன் அதை. அதுக்கப்புறம் என் கூட நல்லா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க 1.5 வருஷம். சொத்து பிரச்சனை அவங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை வரும் தான் நான் இதுல இருந்து விலகினேன் கொஞ்சம். நான் வந்து இவங்களுக்கு எதிரான பார்ட்டிகிட்ட சப்போர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவங்க என் மேல புகார் கொடுத்தாங்க 1.5 வருஷம் கழிச்சு. கம்ப்ளீட் ஃபைல் வச்சிருக்கிறேன். அப்ப போலீஸ்ல வந்து என்னையும் கூட்டு விசாரிச்சாங்க, அவங்களையும் கூட்டு விசாரிச்சாங்க. இது பொய்யான புகார்னு அவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க, என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. நான் அதோட நான் நம்பல. நான் என்ன பண்ணேன், இவங்க எழுதி கொடுத்ததை எடுத்துட்டு ஹைகோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்றேன். கேஸ் ஃபைல் பண்ணப்ப அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இது முடிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் மாதிரி போட்டுட்டு முடிச்சுக்கிட்டாங்க, அதனால மேல் விசாரணை வேணாம்னு சொல்லணும்னா போலீஸ் சொன்ன ரெக்கார்டு அப்படியே ஃபைல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டா நம்ம கையில கொடுத்துருக்காங்க. நான் நேற்று நைட்டு தான் நான் அதை வாட்ச் பண்ணேன், கவனிச்சேன். அது அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட் தேடி உடனே அனுப்பிச்சுடுறேன். அதாவது ஜட்ஜ்மெண்ட் தேடி எடுக்க எனக்கு டைம் ஆயிடுச்சு. நைட்டு நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன். அவங்க அக்கௌண்ட் தான் போச்சு. இதுல நான் வந்து பணம் 9 லட்சம் வாங்கிட்டேங்கிறதும் 10 லட்சம் வாங்கிட்டேங்கிறதும் அடிப்படையே உண்மை இல்லாத ஒரு விஷயம். அது எதுக்கு இல்லாத சொல்றாங்கன்னு நீங்க யோசிப்பீங்க. சுத்தமா உண்மைக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் அது. இது இங்க பறையர் சிறுபான்மை சமூகம் 20 குடும்பம் கூட இங்க இல்ல. ஆனாலும் நாங்க நேர்மையா தான் நான் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில 8 ஆண்டு காலம் மாவட்ட செயலா இருந்திருக்கேன். தலைவர்கிட்ட கொண்டு போனாங்க. நான் அந்த ஃபைலே தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். எங்க தலைவர்கிட்ட உட்கார வச்சு இந்த குடும்பத்தை ஃபுல்லா விசாரிச்சாரு. அவ்வளோ வந்து இல்லாம நான் ஜான்சன் பேசுறேன், நீங்க போங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க. அவரும் ஏதோ அவங்க வந்து கண்டு காணாம அவ்வளவு ஒரு தலைவரை நீங்க அவங்க இப்படி பேசுறாங்க. நீங்க அதை கட்சியினுடைய முன்னாள் ஒட்டாந்திர ஒன்றிய செயலாளர், தற்சமயம் நில உரிமை மாவட்ட அமைப்பார். என் பேர் மதுமோகன். அந்த சித்ரா அம்மாலாம் இங்க நம்ம வீட்டுக்கே வந்திருந்தாங்க, குடும்பமே வந்து சொன்னாங்க. தலைவர் எனக்கு முன்னாடி சொன்னார், ஜான்சன் செட்டில் பண்ணி ஜான்சனாரு மதுரை ஹோட்டல் பார்த்து முதல்ல தலைவர் சொன்னாரு, ஜான்சன் செட்டில் பண்ணி கிளீன் பண்ணுன்னு சொன்னாரு என்கிட்ட. அப்படி எனக்கு முன்னாலே சொன்னார். எப்போ சொன்னாரு? மதுரையில் சொன்னாரு. மதுரை என்ன சொன்னாரா, நான் சென்னையில் கூப்பிட்டு ஜான்சன் சொல்லிட்டேன், செட்டில் பண்ண சொன்னேன் நான் அப்படின்னு தலைவர் சொன்னதா. எப்போ தலைவர் அங்கே மதுரை ஹோட்டலில் இந்த குடும்பம் வந்திருக்காங்க, முதன்னைக்கு வந்து சென்னை ஒரு நாளைக்கு முன்னால் சென்னையில் போய் தலைவர்கிட்ட உட்காந்து பேசியிருக்காங்க. சரிப்பா நான் ஜான்சனை விசாரிச்சு செட்டில் பண்ணி சொல்கிறேங்கிறாரு. சரி மதுரைக்கு வரேன், நீங்கள் மதுரைக்கு வந்துருங்கிறாரு. ஜான்சன் மதுரைக்கு வந்திருக்காரு. தலைவர் எங்கப்பா ஜான்சன் தேடும்போது ஆள் பக்கத்தில் இல்லை, கூட்டா இருக்கு. தலைவர் ரூம் மீட்டிங் விட்டு வெளியே வந்துட்டாரு. ஹோட்டல்லேருந்து வெளியே வரப்போ அந்த வராண்டால் இருந்து தான் பேசும்போது இந்த குடும்பம் சொல்கிறாங்க, நானும் பக்கத்தில் நிற்கிறேன். அப்போ நிற்கும்போது இல்லைப்பா ஜான்சன் செட்டில் பண்ண சொன்னேன், ஜான்சனை செட்டில் பண்ணல என்னன்னாரு. இல்லைப்பா ஜான்சன் தானே, ஜான்சன் தனி தெளிவு நின்ட்டாங்க, தலைவரை சந்திக்கல. தலைவர் தெரியாமல் மறந்து நின்ட்டாரு. தலைவர் அப்போ இல்லைம்மா ஏமா நீங்கள் சென்னை வந்துருந்தீங்களாம்மா அப்படி தலைவர் ஜான்சன் செட்டில் பண்ண சொன்னேன், இன்னும் செட்டில் பண்ணலையா, எங்கே ஜான்சன் கேட்குறாரு. சரி அவர் ஒரு மாபெரும் தலைவருங்க, அவருக்கு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சின்ன விஷயங்கள கவனம் செலுத்த முடியாது. இருந்தாலும் அவங்க ஒரு சொன்னாங்க, தலைவர்கிட்ட சொன்னாங்க விஷயம். ஆனால் தலைவர் செட்டில் பண்ணுங்க, அப்படி செட்டில் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டான் ஜான்சன் அப்படின்னு தவளை சொன்னார். எனக்கு பேசலாமா வேணாமா நினைச்சேன். நல்ல விஷயங்களை பேசலாம். இல்ல உண்மை நான் என்னன்னா ஒரு பாதிப்படைஞ்ச ஒரு ஃபேமிலி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி தான் எடுத்து போறது. இப்போ அந்த டாஸ்க் கொடுத்தேன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஆஃபீஸ்ல, இல்லையா? அதான் சொல்ல வரேன், எங்க கொடுத்தாங்கன்னு நான் கேட்கறேன். நான்
ஏங்க கொடுத்துருந்தா யாராவது ஒருத்தராவது சொல்லணும்லங்க. இது சும்மா கொடுத்துருவாங்களா 9 லட்சம் ரூபாய் இப்போ உங்ககிட்ட? கொஞ்சம் கொஞ்சமா பேங்க் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி. சரி, 9 லட்சம் ரூபாய் நான் வாங்கினா அந்த டைம்ல ஏன் பேங்க் அக்கௌண்ட்லயே பாருங்க, ஏதாவது லட்சக்கணக்கில் போட்டுருக்கேன்னு பாருங்க. அதுவும் இல்ல. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட நெருக்கி 2 வருஷம் கூட நல்ல டேர்ம்ஸ் தானே இருந்தாங்க. 2021 நடந்தது. 2021 லாஸ்ட்ல நடந்தது. அதுக்கப்புறம் நல்ல டேர்ம்ஸ்ல இருந்தாங்க. ஒன்னும் சொன்னாங்க நம்ப மாட்டேங்க. அதுக்கப்புறமும் நான் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கேன். இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 மாசம் இருக்கும் அவங்க வந்தாங்க. சித்ராமா வந்து பணம் கேட்டாங்க, நான் கொடுத்து உதவி தான் பண்ணேன். அவங்களுக்கு அவங்க சொன்ன அந்த வீடியோ நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது உங்க மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை சார். நீங்க சுதாங்கிறவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போனீங்க பாருங்க, அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் செஞ்சோன்னு அவங்க பேசின வீடியோ இருக்கேன்ட்டு. நான் டெஸ்க்டாப்ல தேடிக்கிட்டு இருக்கேன். நம்பிட்டு போயிட்டாரு. இவங்களுக்குள்ள ஃபேமிலி இஷ்யூ அது. நான் ஒரு தரப்புக்கு சப்போர்ட்டா போனேங்கிறதுனால தான் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறது இத்தனை வேலை பார்த்ததுங்க. நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. எனிவே நான் அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸ்டேஷன்ல அங்க கூட சொல்லிட்டாங்க சார். இவர் தலைவர்கிட்ட நகரமன்ற தலைவர். இது வந்து இவர் பணம் மோசடி பண்ணதாங்க சார் கம்ப்ளைண்ட். ஓகே ஓகே, பண மோசடி கம்ப்ளைண்ட் தானே அது? ஆமாங்க சார். அதுல வீட்டு அவர் சொல்றது உண்மைதாங்க சார். அதாவது வந்து வீட்டு பிரச்சனையோ அதை எதுவுமே நாங்க திணிக்கலைங்க சார் அதுல. ஓகே ஓகே. அதான் வந்து எங்ககிட்ட பணம் இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்காரு, போலி நகைகளை கொடுத்து அந்த மாதிரி இந்த மாதிரி எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க சார். அந்த கம்ப்ளைண்ட் வந்து வீட்டு பிரச்சனை அதில் எழுதவே இல்லைங்க. ஏன்னா இவரு தான் அவருக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்குனால நாங்கள் அதை எழுதவே இல்லைங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாங்க சார், அதான் வந்து அந்த போய் அந்த கேஸ் வந்து அங்கே இருந்து ஸ்டேஷன்றது கூப்பிட்டு அங்கே கூப்பிட்டு சொல்லி நான் பேசி முடிச்சு வரேன் அவர் சொல்லுங்க சார். அங்கே போன என்ன பேருக்கு அவன் கொடுக்குற ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்க, அவர் 2-3 லட்ச ரூபா கொடுக்குறோமாங்கிறேன். மீதி ஒரு 1 லட்சம் இதை வந்து நான் போட்டு தரேன்ற மாதிரி சார். அதான் அவன் கொடுத்து நான் கூட மீதியில் 1 லட்ச ரூபா போட்டு தரேன் மாதிரி பேசி முடிச்சாச்சுங்க சார். பேசி முடிச்சாச்சுங்க சார். அவங்க கட்சியில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து இருக்காருங்க சார். அவங்க வந்து நான் எங்க இது தும்ச்சம்படிக்காரன் அதையும் கொடுக்கறதே அவர் நிப்பாட்டி விட்டாருங்க சார். அதாங்க சார், வேற எதுவும் இல்லைங்க. அதான் வந்து அவர் சொல்றது வந்து இதாங்க. அதான் ஸ்டேஷன் கொண்டு அந்த வீட்டை பற்றி எல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் உண்மைங்க சார். மற்ற எல்லாமே போய் தாங்க சார் அவர் சொன்னது. சரிங்க, இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிடுறாரு. சரிங்க சார். அது என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. எப்படிங்க சார் வாங்க? நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, நாங்கள் அதை வாபஸும் கையெழுத்தும் போல எதுவுமே பண்ணலைங்க சார். இது வந்து வெள்ளச்சாமி அவர்கிட்ட பொதுவான இடத்துக்கு போயிடுச்சு. அங்கே போய் பேசிட்டேன். ஸ்டேஷன் தான் கூட்டு சொல்லி டிஎஸ்பி ஆஃபீஸில் கூட்டு சொல்லி அங்கே தாட்டிட்டாங்க. இங்கே வந்து பேசி முடிச்சு இந்த மாதிரி முடிச்சுட்டாங்க. நாங்கள் எதுவுமே கையில். ஆமாங்க சார். அதுக்கப்புறம் இப்போ என்ன கேஸே அது எங்கள் எஃப்ஐஆர் போடலைங்கிறப்ப இவர் எப்படிங்க சார் கோர்ட்டில் பெயில் வாங்குவார்? எனக்கு அதான் எனக்கு புரியலைங்களே. ஓகே ஓகே. நான் ஒரு கல்லூரி பேராசிரியர். நான் வந்து நான் அந்த தம்பிக்கு கறி போடக்கூடாதுன்னுலாம் சொல்லலை. நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன். சரிங்க. அவங்க பக்கத்து வீட்டில் காலேஜில் படிக்கிறான் பையன். அந்த பையனுக்கு நாங்கள் தான் ஸ்பான்சர் பண்ணுறோம். என்னுடைய ஒய்ஃபும் ஒரு காலேஜ் பிரின்சிபல். அவங்க வந்து அவங்க மகளை தத்தெடுத்து படிக்க வைக்கிறாங்க. அந்த பையனை நான் தான் படிக்க வைக்கிறேன் பாலிடெக்னிக்ல. எக்ஸாமினேஷன் டைம்ல 3 மணிக்கு பக்கத்துல ஒரே ஒரு தடுப்பு மட்டும்தான். சுத்தியில வச்சு அவ்வளவு ஒரு மாடை அடிச்சு அது செத்து சாகாமி அலற இருக்குங்களா, அதுல பாதிக்கப்பட்டவங்க தான் என்கிட்ட வர்றாங்க. நீங்க உட்கார வச்சு பேசிக்கலாம்ல. நான் கார்த்திக் தம்பிக்கு போன் பண்ணி பேசினேன். ஆமா, இப்போ ஒரு மாசம் இருக்கும். நான் தமிழ் புள்ளிகள் இருக்கேன், நான் இப்படியாக என்னெல்லாம் ஒன்னாலும் அசைக்க முடியாது. எங்களுக்கு ஆள் ஸ்ட்ரென்த் அதிகம். இங்க உங்க மக்கள் பறையர்லாம் ஒரு 20 குடும்பம் தான் இருக்கீங்க. நாங்க வந்து இங்க ஃபுல்லா நாங்க இருக்கிறோம். நாங்க நினைச்சோம் என்ன வேணாலும் செய்வோம். எங்களுக்கு அவரை தெரியும் இவர் தெரியும். நான் தமிழ் புள்ளிகள் நிர்வாகின்னு அப்படி பேசினேன். அப்படி நான் அதனாலதான் வந்து சரி இது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க அருந்ததியர் தான். அவங்க தான் என்கிட்ட வந்து புகாரை கொடுத்தாங்க. அந்த அருந்ததியர்கள் கொடுத்த புகாரை தான் நான் கலெக்டருக்கு நான் ஃபார்வர்டு பண்ணி விட்டுருந்தேன். கலெக்டர் வந்து உடனடியாக வந்து விசாரிச்சு இங்கே கமிஷனர்கிட்ட பேசி நேராக அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. கண்ணுக்குட்டிங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க ஃபோட்டோலாம். பிறந்து 10 நாள் ஆன கண்ணுக்குட்டி, 1 மாசம் ஆன கண்ணுக்குட்டி, இதெல்லாம் சுத்தியில வச்சு அடிச்சு கொள்றது 20 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. 20 வருஷமா இருந்த நிலைமையை நம்ம இப்ப இன்னைக்கு இருக்கோம். அதே சத்யாநகர் அருந்ததியர் தெருவுல 4 டாக்டர் படிக்கிறாங்க. நான் ஒரு இதே காலேஜ்ல 25 வருஷம் ப்ரொஃபஸர் ஆகிறேன். என்கிட்ட படித்த மாணவர்களே கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இன்ஜினியர்ஸ் நிறைய இருக்காங்க. ரோட்ல மாடு அடிச்சு அந்த ரத்தத்தை அந்த பாயை வந்து கொண்டு காய போடுறாங்க. குடிதண்ணி குழாயில வந்து அந்த பிளட் எல்லாம் வந்து குடல்ல இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் கழுவுறாங்க. இது பக்கத்து வீட்டுக்காரங்க பாதிக்கப்பட்டு என்கிட்ட வந்து சொல்லி அந்த போட்டோலாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
நீங்க பாருங்களேன், நீங்களே பார்த்து சங்கடப்படுவீங்க. இவங்க வந்து குழந்தை மாதிரி இருக்கிற மாட்டை ஏப்பாலாம் நம்ம அடிக்கிறோம்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இவங்க என்ன சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்க இங்க அடிக்காதீங்க, உங்களுக்கு தான் அங்க பெரிய வீடு இருக்குல்ல, ஒதுக்குப்புறமா அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கு, பங்களாவே இருக்கு, அங்க அடிச்சுட்டு கறி இங்க போட்டுக்குங்க தான் அவங்க சொன்னாங்க, தவறா ஒண்ணுமே சொல்லல. அதுக்கு அந்த தம்பி வந்து இதுக்குள்ள நான் தான் காரணம்னு கார்த்தி நினைச்சிட்டு என்னை டைரக்டா பர்சனலா குறி வச்சு அடிக்கிறாரு. பிரச்சனை இவங்க ஃபேமிலி இஷ்யூ தம்பி, இது குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்து பிரச்சனை. வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் ஃபேமிலி இஷ்யூ இல்ல, அதான் சொல்றேன். இதுக்கு நான் வந்து இவங்க பக்கம் நியாயம் இருக்கிறதுனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்ட்டு அந்த பறையன் தானே வருவான், அவன் மொச்சந்தில அவன் காரை நாங்க உடைக்கிறோம் அடிக்கிறோம் எல்லாம் பேசிருக்கிறான். நம்ம தமிழ் புலிகள் வந்து அவங்க பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியல இந்த பகுதியில. அங்க இருக்கிறது 15 குடும்பம் தான் பறையர் குடும்பம், விடுதலை சிறுத்தைகள்னு சொல்லிட்டு எங்க மேல வந்து அவங்க வன்கண் வச்சு ஒரு பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் தாக்குதல் நடத்துறாங்க. சொல்லுங்க. நகராட்சி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்பாட் விசிட் வந்தாரு. இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஸ்பாட் விசிட் வந்து உண்மையா நடக்குதா நடக்கலையான்னு இந்த அம்மாட்ட போய் கேட்டுருக்காங்க. மாடு இங்க வெட்டுறாங்களான்னு கேட்கறப்ப இங்க வெட்டுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க வெட்டுறாங்கன்னா வெளியில இருந்து வெட்டி கொண்டு வந்து விற்கிறாங்கன்ட்டாங்க. அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு, முறையா போய் இவங்க வீடு இல்லாம அந்த நெட்டுக்கு போய் எல்லா பக்கம் விசாரிச்சிருக்காங்க. விசாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களால எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே பக்காவாக அவங்க வந்து அந்த ஊர் மக்களே போய் விசாரணை பண்ணதில் எல்லாமே அவங்க போட சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஊர் நாட்டாம முதற்கொண்டு எல்லாருமே கையெழுத்து வாங்கி அவர்கிட்ட ஒரு மனுவாக கொடுத்துருக்கோம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வாரம் பொறுங்க, நான் மேற்கொண்டு விசாரணை பண்ணிட்டு உங்களுக்கு நான் இங்கேயே நடத்துகிற மாதிரி உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டார். இவரு தான் தேவையில்லாமல் வந்து இந்த ஜான்சன் கிறிஸ்டோபர் இருந்தாரு, மாவட்ட செயலர் கவனத்துக்கு போச்சு. அவங்க மாவட்ட செயலர் என்ன சொல்லியிருக்காரு, எப்பா நாளைக்கு இங்கே ஒட்டாந்தரம் பண்ணுறவன் நாளைக்கு பழனிலையும் பண்ணுவான், பழனியில் எல்லாமே நம்ம சமூகம் தான் பண்ணுறாங்க, பறையர் தான் பண்ணுறாங்க, இவன் பண்ணுறதுனால நாளைக்கு நம்ம எங்களுக்கும் பாதிக்குமாம்ல, என்ன லூஸ்தனமாக பண்ணிட்டு இருக்கேன், இவன் கட்சிக்கு தான் கெட்ட பேர் உருவாக்குறா அப்படின்னு அவங்க மாவட்ட செயலர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா? ஆதார் இருக்குன்னா நம்ம முருகன் இருக்காருண்ணா, சத்திரப்பட்டி முருகன் சொல்லி ஒருத்தர் நண்பர் அண்ணா இருக்காரு, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். வேணா அது வேணா ரெக்கார்ட் இருக்கு, உங்களுக்கு வேணா ரெக்கார்டு வேணா சொல்லுங்க. அவர் பேசுனது கேட்டீங்களா? உங்களுடைய பதில் என்ன? அண்ணா நாங்கள் 20 வருஷமா அந்த கடை நடத்திட்டு இருக்கோம். என்னண்ணா சொல்லுங்க. 20 வருஷமா அந்த கடை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் ஒட்டாந்தில் வந்து 15 பேர் நடத்துகிறோம், அருமையில் தான். இவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ் பிள்ளைகளை அதை பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமான பொய். அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, எப்போ அது மாதிரி சவுண்டு வருது எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, இது மாதிரி என்கிட்ட வந்திருக்காங்கன்னா, நான் எல்லாம் உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்து பக்காவாக பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் நகராட்சியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். இப்பயும் ஒன்றும் இல்லை, அவர் எது பேசினாலும் அவரோட மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுவார். அவரோட மொபைலில் யார் பேசினாலும் என்கிட்ட பேசணும்னு இருந்தாங்களா அதை அவர் ரெக்கார்டு வச்சிருப்பாரு, அதை அவர் காமிக்க சொல்லுங்க. அவர் நேரடியாக பார்த்து உங்களை பேசல, ஃபோனில் தான் பேசினாரா? ஃபோனில் தான், அதுவும் ஃபோனில் தமிழ் புலி இதெல்லாம் எதுவுமே நாங்கள் சொல்ல கிடையாது, பறையது இதெல்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது. இவரா வந்து பறையர் சக்கிலியர்னு சொல்லி இவரா ஒரு பிரச்சனை கொண்டு வர. நீங்க இப்ப பேசுனது விட்டு விட்டு கேட்டுச்சு எனக்கு. அப்படிங்களா? சரி சார், சரி சார். அதனால ட்ரை பண்ண உங்களையும் பிஸி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, எனக்கு விடிக்கால 3 மணிக்கு அந்த மெசேஜ் பார்க்கலாச்சு. எனக்கு என்ன பிரச்சனை என்ன கேட்கலாம் தான் அப்படின்னு கூப்பிட்டேன். சரி நான் கொஞ்சம் காலையிலேருந்து வேலையாக இருந்தனால கூப்பிட முடியல சார், எப்போ ஃப்ரீயான நேரம் கூப்பிட்டேன். சரி. என்ன கறிக்கடை இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க மாடு அடிக்கிறது பிரச்சனையா இருந்திருக்குது. சரி சார். அது 3 மணி காலையில வந்துக்கிட்டு மாட்டை பிடிச்சி வந்து கீழே வச்சு நெத்தியில் அடிக்காது அலற இங்கிட்டு ஒன்றும் தூங்க முடிய மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை தேடி வந்துட்டாங்க. இவங்க கிட்ட முதல்ல போயிருக்காங்க, அவங்க யாரும் சரியா அதை கண்டுக்கல. சரி சார். அதனால நம்ம கிட்ட ஆஃபீஸ் வந்து பிரச்சனையை சொல்லவும் நம்ம மேலதிகாரிகளுக்கு மனு அனுப்பி கமிஷனர் வந்து நகராட்சி கமிஷனர் வந்து அதை பார்வையிட்டு கறி போட்டுக்குங்க, மாடு அடிச்சு தடவை அடிச்சிங்கன்னா லைசன்ஸ் ரத்து பண்ணிவிடுவேன் அப்படின்னு சத்தம் போட்டு போயிருக்காரு. இந்த 3 நாளா வந்து அங்க மாடு அடிக்க முடியல அவங்களால. அவங்க முருகன்கிறவரு அவங்க வீட்டு பக்கமே வச்சு மாடுகளை அடிச்சு அங்க இருந்து வண்டியில கொண்டு வந்து விற்கிறாங்க. அது அந்த கடுப்பு வந்து என் மேல அவங்களுக்கு அப்படியே இறங்கிட்டு நான் தான் அதெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறது. அது உண்மைதான். நான் தான் வந்து மனு போட சொன்னது, கலெக்டருக்கு பெட்டிஷன் அனுப்பினது அதெல்லாம் நம்ம தான் செஞ்சோம். ஏன்னா கறிக்கடை கார்த்திகிட்ட பேசி பார்த்தது தான். சரி சார். கறிக்கடை கார்த்தி வந்து அவ்வளோ தூரத்துக்கு உங்களால் முடிஞ்சது பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாரு.
இவங்க சம்மந்தப்பட்டவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே பேசுனதுக்கு கிட்ட வார்த்தையில் பேச கத்தி வச்சு குத்தி போடுவான்னு இப்படி மாறிட்ட இப்படி பண்ணவொன்னா நம்ம அதில் சரி என்ன இறங்கி பார்ப்போம்னு சொல்லி நடந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த இதுக்கு எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு என்னை பழி வாங்குறதுக்காக வேண்டி அது கந்து வெட்டிக்கு வர்றேன்னு நான் முறையாக பதிவு பண்ணி மகளிர் சுய உதவி குழு பதிவு பண்ணி நடத்திட்டு இருக்கேன். அது வந்து மல்லிகை மகளிர் குழுன்னு சொல்லிட்டு MSME ப்ரோக்ராமில் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் அது நான் போகிறதே இல்லை. நம்ம முதல்ல மதுரை வீரன் தான் போனா. அப்படி அவர் சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் கருணை காமிச்சு சில கொஞ்சம் பணங்கள் சரியாக கையாள தெரியாதனால அடுத்து இப்போ ஒன்று 2 பேர் அவங்க போகிறாங்க வர்றாங்க. அது அவ்வளோதான். அதை பற்றி ஒரு விஷயம் இல்லை. ஆயுதம் வந்து கந்து வெட்டிக்கு வர்றேன், பணம் தராதவங்க கொலை பண்ணி கொண்டு மிரட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. உண்மை கொஞ்சம் கூட உண்மையில நான் யார்ட்டையும் பேசுனது கிடையாது, சொல்லப்போனால் கடிந்தும் பேசுனது கிடையாது. சுத்தமாக உண்மைக்கு புறமான தகவலை கட்சி பேர் போட்டு என் பேரை போட்டு தமிழ் புலிகள்னு வேற கீழே போட்டு நகை திருவள்ளுவன்ட்டு காலையிலே பேசி அவர் அந்த மாதிரிலாம் ஒரு நாள் அவரும் வந்து ரொம்ப நம்ம கட்சி மேலே தலைவர் மேலே மரியாதையாக அடிச்சவர் தான். அவர் அந்த மாதிரிலாம் போஸ்டர்லாம் என் தம்பி போட மாட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்கே வந்து இப்படி நடந்திருக்கு. இது தேவையில்லாம யாரோ 2 பேர் தேவையில்லாம யாரோ வந்து இப்படி சட்டு பிடிச்சி விடுறாங்க, பிரச்சனையை பெருசு பண்றாங்க தான் நம்ம நினைக்க தோணுது. இல்ல வேற யாரோ வந்து மகளிர் குழுக்காரனு கிராம வீடுகள அவன் இவன் வந்து மானங்கட பேசிட்டு வீடு எழுதுவாங்க, அதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாம நம்ம முறையா செய்யறது அவங்களுக்கு அவ்வளவு சங்கடம் போகுது. நான் யாரை மிரட்டினேன் பணம் திரட்டி கொண்டு விடுவேன்னா எந்த எவிடன்ஸும் இல்லாம அவன் பாட்டுக்கு போஸ்ட் எடுத்து விட்டா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன ஒரு மன வருத்தம் போட்டது ரொம்ப மன வருத்தம் சார். ஓப்பனாக சொல்றேன். என்ன தம்பி? சாரு பெட்டிஷன் போடுறது மன வருத்தங்க. பெட்டிஷன் போடுறதா? ஆமா சார். இல்ல அதுதான் பாதிக்கப்பட்டவங்க நம்ம சொல்றப்ப நமக்கு அதுதான் அர்த்தம். நான் இவன் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு வரவே இல்லையே. சரி சார். யாரு? கார்த்திகா? சரி சார். ரெண்டாவது இல்ல பழனி சத்யா அந்த நம்ம 8வது வார்டில் அந்த கறி போடுறாங்கல்ல கறிக்கடா. ஆமா. அது எல்லாமே நெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடம் இருக்கு. எல்லாமே அங்கேயே அடிச்சு அங்கேயே ஏத்துறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒட்டஞ்சத்துல இதே வந்து இந்த பிஜேபி கட்சிக்காரங்க அந்த வேலைக்கு செஞ்சாங்க ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் போச்சு இல்ல சார்? புகார் கொடுத்ததே ஒரு அருந்ததியர் தான், நான் கொடுக்கல. இல்ல சார், அவங்களுக்கு புகார் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரியாம கொடுத்துருக்காங்களோ தெரிஞ்சு கொடுத்தாங்க தெரியல. 3 மணிக்கு நம்ம பக்கத்துல குடியிருந்தா நமக்கு தெரியும். நான் இங்க குடியிருக்கேன் சார். சார் இன்னைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். நீங்க புதுசா வந்து ஒரு கடையை ஓப்பன் பண்ணி நீங்க சொல்றத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஆண்டாண்டு காலமா செய்யறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அப்படியே இருக்காங்க. நாகரிக உலகத்துல இன்ஜினியராகவும் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. அதுவே பாரம்பரியம் என்ன சார்? அந்த பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான் பக்கத்து வீட்டுல. இன்ஜினியரிங் படிக்கிறது 4 மணிக்கு எந்திரிச்சா இந்த அடிதடி டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டு மாடு முக்கி முனைவி கத்துறதை கேட்டுட்டா எப்படி படிக்க வரும்? மாடு அந்த தெருவுல போற எல்லாருமே வந்து மூக்கு பொத்திட்டு தான் போறாங்க. ஏன்? ஒரு காலத்துல இருந்துச்சு, நான் இல்லைன்னு மறுக்கல. இன்னைக்கு இதுல வந்து தலைவர் கலைஞர் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு. அதை வச்சு படிக்கிறாங்க, நிறைய படிச்சு டாக்டரா படிக்கிறாங்க, இன்ஜினியரா படிக்கிறாங்க, லாயருக்கு படிக்கிறாங்க. சொன்னா அந்த தெருவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர முடியுமா? இப்படி மாடு அங்க அடிச்சுக்கிட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருந்தா யார் அப்படியெல்லாம் யாரும் அசிங்கம் பண்ணீங்களே? அவங்க நடக்குறாங்க. நீங்க நான் உங்களுக்கு சில போட்டோஸ் அனுப்புறேன், நீங்க பாருங்க. ரோட்லயே வந்து அந்த ரத்தம்ல கழுவி விடுறது ஆரோக்கியமா தெரியல. ஏதோ வந்து பிஜேபிக்காக செய்ய வேண்டிய வேலையை அதாவது அப்படி கிடையாது. வீட்டுக்காரங்க ஒரு அருந்ததியர் கொடுத்த புகார் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்க. நீங்க வந்து நீங்க படிச்ச ஒரு பேராசிரியருங்க. அதனாலதான் சொல்றேன், நாகரிகமா ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்குது, சுத்தமான குடிநீர் நீர், தளம் போட்ட சிமெண்ட் தர போட்டு கரண்ட் வச்சு எலக்ட்ரிசிட்டி லைட் வச்சு கேரளாவே பாருங்க என்ன அழகா மாடு தெரியும் சாப்பிடுறாங்க. ஏன் நம்ம இங்க செய்யக்கூடாது? பாரம்பரியமா அப்படி நம்ம அழுக்குள்ள வாழ்ந்தா அப்படியே அழுக்குள்ளே தான் இருக்கிறதா? சரி, இப்ப நான் கேட்கறேன் சார், ஒரு தெரியாம கூட கேட்கறேன். எனக்கு தெரிஞ்சு கேரளா நான் போனதில்லை. இப்ப கேரளாவில் எப்படி என்ன பண்றாங்க? வந்து கத்தி இல்லாம அறுத்துறாங்களா? பக்காவா ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு. இந்த மாடுகளுக்கு வழி தெரியாம அழகா வந்து டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி அதை வந்து இறைச்சியா மாத்துறான். மொத்தம் நீங்க வந்து ஒரு பிஜேபியுடைய அடுத்தால மாறிட்டீங்க அப்படிதானே சார்?
இந்த பார்வை அப்படி இருந்துச்சுன்னா அது பார்வைக்கு நான் வந்து ஓப்பன்டாக சண்டை கட்டுவேன், ரொம்ப பேசுவேன், எல்லாமே உடைய உரிமை இருக்கு, அதனால கேட்கறேன் நான். ஏன்னா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறதா பிஜேபி. ஜான்சன் கிறிஸ்டோவர் மாட்டுக்கறி கிலோ சாப்பிடுவான் சார். சாப்பிடுவீங்க சார், நான் இல்லைன்னு சொல்ல. நான் மாட்டுக்கறி தின்றதுக்கு போராட்டம் நடத்தி அந்த வீடியோ போட்டுவேன். முன்னாடி நீங்க அந்த ஆங்கில பாக்காதீங்க. ஒரு நாகரிகமான உலகத்துல அது எல்லாத்தையுமே இப்ப அட்வான்ஸ் இப்ப நம்ம ஏன் வந்து மலை குளிக்கல மனுஷன் கூட வந்துடும். அதுக்கு மிஷின் வந்துருச்சு, மிஷினை பயன்படுத்த சொல்லிதான் நம்ம கேட்கறோம். மாடுகளை ஸ்லாட் பண்றதுக்கு தனியா ப்ரொசீஜர் இருக்குதுன்னு நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த கண்ணோட்டத்துல வேண்டாம். மாட்டுக்கறி சாப்பிடுறேன் ஜான்சன் கிறிஸ்டோவர். நீங்க எப்படி என்னை கொண்டு நீங்க அப்படி சொல்ல முடியும்? இல்ல அது நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி பண்ண இல்ல சின்ன வித்தியாசம் அது அதுக்கு இருக்கும். என்ன அது வந்து கருப்பு, நம்ம வெள்ளை, சின்ன வித்தியாசம் தான். நம்ம சொல்றேன்ல, பிள்ளைகள் எல்லாம் படிச்சு மேல வந்துட்டாங்க தம்பி. இன்னைக்கு சுத்தியில வச்சு அடிச்சுட்டு இருக்கோமா? அது செத்து ஜாகாமி கத்துற கத்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அதான் தம்பி எதை நினைச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு விவரமா போட்டோ அனுப்புறேன், நீங்க பாருங்க சார். மன வருத்தம் சார். சரி, வருத்தத்தை நான் ஏத்துக்கிறேன். என்னன்னா ரெண்டாவது சில விஷயங்களை நீங்க சொன்ன கொஞ்சம் நான் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்றேன். நான் உங்களை வந்து நான் சரியா தான் போறேங்கிறத கண்டிப்பா நான் கன்வின்ஸ் பண்றேன் நான் உங்களுக்கு. சரி சார், நல்லது சார். சரி, தேங்க்யூ, வணக்கம். ஒரு குளத்துலதான் முதல்ல மாட்டுக்கறியெல்லாம் அடிச்சு போட்டுட்டு இருந்தாங்க தம்பி. அங்க இருக்க கவுண்டருக்கு அப்போஸ் பண்ணவொடனே இங்க எல்லாம் யாரும் போடக்கூடாது, எல்லாம் ஓடி போகணும்னு நாங்க வீடுகளில் வச்சு அடிச்சுக்கணும்னு கொண்டாந்துட்டாங்க. தமிழ் புலிகள் எங்க போனாங்க? ஏன் கேட்கல? 20 வருஷம் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோமே, மாடு குளத்துல தானே வச்சு அடிக்கிறோம், ஏன் எங்களை விரட்டுறீங்கன்னு ஏன் கேட்கல? ஏன் போராடல அருந்ததி இயக்கங்கள்லாம்? அங்க இயக்கமே இல்லையே. யாரு சொன்னது இல்லைன்னு சொல்ல? ஆதித்தமிழர் பேரவை ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு. கூட்டம் இல்லாம தான் இருக்காங்க. ஏன்னா எதிர்பார்த்து கவுண்டர்ல இதுல படையனுக்கு தானே என்ன செஞ்சிருவாங்க? ஒரு 10 பேர் இருக்கானுங்க, வெயிட்டிங் போட்டி அனுப்பி போஸ்ட் அடிச்சு விட்டுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். யாருமே குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மிகப்பெரிய தவறுங்க. சின்ன குளம் பகுதியில் வந்து கறிக்கடை போட்டிருக்கும் போது அந்த கறிக்கடையை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி அங்க இருக்க சின்ன குளம் விவசாயிகள் சங்க சார்பா வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதை அப்புறப்படுத்துறாங்க. அதை கண்டித்து இன்றைய உணவுத்துறை அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா சக்கரபாணி அவர்கள் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு ஒட்டஞ்சத்திரத்துல, அவரை கண்டிச்சு இதே நீலவேந்தன் தலைமையில வந்து மிகப்பெரிய ஒரு பட்டினி போராட்டம், தொடர்முழுக்க போராட்டம் நடத்துனது ரெக்கார்டு ஏன் இருக்குங்க. ரெக்கார்டு இருக்கு, ஏன்ட்ட ரெக்கார்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து ஏடிஎஸ்பியா இருக்காரு நினைக்கிறேன், அவர் சார் அருளமன், அவர் திருச்சியில் இருக்காரு. அப்போதைக்கு ஒட்டஞ்சத்திரம் ஸ்டேஷன்ல அவர் தான் இன்ஸ்பெக்டருங்க. இன்றைக்கு வந்து அவரு நம்ம தலித் சுப்பிரமணி, ஆமா, அவரை வந்து அதிகாலையில வந்து இதே அருளமன் இன்ஸ்பெக்டர் சட்டம் எம்எல்ஏ வந்து அநாகரிகமா பேசினாரு, கொலை முறைகள் பண்ற பொது இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு போட்டு அதிகாலை அவருக்கு வீட்டுல இருந்து தூக்கிறாங்க. காவல்துறை கைது பண்ணுது. அப்போதே நான் ஒன்றிய செயலர் நான் இருக்கேன் ஒட்டஞ்சத்திரத்துல. நானு மாவட்ட செயலர் விடுதலைங்க. இன்னைக்கு வந்து இவரு நம்ம ஐயா சுபவி ஐயாவுடைய இயக்கத்தில் இருக்காருங்க, மாமாதான் வேணும் விடுதலை அவர் பேரு. அவரு தோழர் தங்கப்பாண்டி, அவரு எனக்கு மாமாதான் வேணும். தோழர் தங்கப்பாண்டி, இவங்க 3 பேரு, கிருஷ்ணன் ஒரு 5-6 பேர், வீரனோடு உட்பட 5-6-7 பேர் நேராக போய் காவல்துறை அருளமன் இன்ஸ்பெக்டர் கிட்ட நாங்கள் போய் அவங்கள்ட்ட நேரடி விவாதம் பண்ணி சண்டை கட்டி அப்பயே நாங்கள் வெளியேற்றிட்டு வர்றோம். ஏன்னா சின்ன குளம் பகுதி பிரச்சனையில வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, அப்படிங்கிற எதிர்ப்பு தெரிவிச்சோம், போஸ்டர் அடிச்சோம், எல்லாமே பண்ணணும். சரிங்களா? இது மிகப்பெரிய தவறான விஷயம். அடுத்தபடியாக திமுக அதான் சொல்றேன், எனக்கும் திமுக காரருக்கும் பிரச்சனை. என் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் இடையில 2 அடி சந்து பிரச்சனை. அவர் பேர் மிஸ்டர் மோகன், அவை தலைவரா இருக்காரு திமுகல. எனக்கும் அவருக்கும் பிரச்சனை. நான் சர்வே பண்ணிட்டு அந்த நீங்க ஃபென்சிங் போட்டுக்குங்கன்னு நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, ஓகே சர்வே பண்ணிட்டு ஃபென்சிங் போட்டுக்கிறேன்ட்டு நான் டியூட்டிக்கு போயிட்டு நான் வந்து சாயந்தரம் வர்றேன், அவர் பாட்டு கல் ஊனிட்டு இருக்காரு. நான் காரை விட்டு இறங்கி அவர்கிட்ட போய் வந்து என்ன சார் நீங்க என்ன சொன்னது என்ன, நீங்க ஆளுங்கட்சியில அவை தலைவரா இருக்காங்கனால உங்க இஷ்டத்துக்கு சரிங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டு அந்த போஸ்ட்டை பிடிச்சி ஆட்டி விட்டேன். காலையில 2 போலீஸ் வருது, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நீங்க விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் தானே, உங்க மேல கொலை முயற்சி புகார் இருக்குது, அவர் மோகன் கொலை முயற்சி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. எனக்கும் மோகனுக்கும் பிரச்சனை. இதுல தமிழ் புலிகள் எங்க இருந்து வர்றாங்க? அப்புறம் என்ன பிரச்சனை? 12 அருந்ததியர் அமைப்பு, தமிழ் புலிகள், ஆதித்தமிழர் பேரவை, அருந்தமிழர் இயக்கம், இப்படி எல்லா அருந்ததியர்களும் சேர்ந்துக்கிட்டு
என்னை கண்டிச்சு போஸ்ட் அடிச்சாங்க. இப்போ இந்த போஸ்ட் ஒன்று விட்டுருக்காங்க இல்லையா, இதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டினாங்க. ஜான்சன் கிறிஸ்டோபர் விடுதலை சிறுத்தைகள். நான் கட்சி பேர் போடல, கட்சி பேர் போடாம கவுண்டருக்கு சப்போர்ட்டுக்கு இவங்களுக்கு எனக்கு என்ன, நான் எனக்கும் கவுண்டருக்கும் பிரச்சனை. இவன் எதுக்கு வரேன் இல்ல என்னாச்சு அதுக்கப்புறம்? அதுதான் இவங்க உடனடியா அந்த மோகன் வந்து அந்த திமுக பணம் கொடுத்து ஒரு மண்டபத்துல இவங்க அருந்ததியர் அமைப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டம் போட்டு எனக்கு எதிராக போஸ்ட் அடிச்சு விட்டு நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து அவர் மோகன் மேல கேஸ் கொடுத்தேன். நான் கொடுத்தது பொய் கேஸ் தான். அவர் வந்து என்ன என் மேல கொடுத்த கொலை முயற்சி கேஸ் உண்மையா. நான் ரவுடிங்களா, நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருங்க. 2001 கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில பிஎஸ் பண்ணவேன். நான் ரொம்ப பணிவு அடக்கமா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி IELTS நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். அதில் ஸ்கோர் 7 வாங்கியிருக்கிறேன். நான் பெருமைக்காக சொல்ல, இந்த ஒட்டச்சத்திர டவுன்ல பழனி டவுன்ல வேற யாரும் வாங்கியிருக்க முடியாது. அது ரொம்ப பணிவா சொல்லிக்கிறேன். இந்த ஏரியால ஏன் அளவுக்கு யாரும் பறந்துருக்க மாட்டாங்க ஃபிளைட்ல. ரொம்ப பணிவா சொல்லிக்கிறேன். என்னை பறையங்கிற ஒரே காரணத்துக்காக குறி வைக்கிறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன கேஸ் கொடுத்தீங்க? நான் என்ன கேஸ் கொடுத்தேன்னு கேளுங்க. அன்னைக்கு அப்ப பார்க்க நம்ம கட்சிக்கார தம்பி மீனாட்சின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா இங்கதான் இருக்குது. நான் எல்லாருமே உட்காந்து பேசுறோம். இங்க என்னை பார்க்க வந்திருக்கு. ஏன் சார் அவர் சர்வே பண்ணிட்டு தானே கட்ட சொல்றாரு அப்படின்னு சொன்னோம்னா அவர் சாதியை சொல்லி திட்டுறாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து இது நடந்து 2 வருஷம் இருக்கு. இல்லைங்க அது இல்ல, நைட்டு வந்து சாயந்தரம் நீங்க கம்பத்தை ஆட்டுறீங்க. ஆமா, அடுத்த நாள் காலையில போலீஸ் வருது. அதான் சொல்றேன். நாங்க ஒரு மீட்டிங் போயிட்டு. யாரு இந்த பெண்மணி? இவங்க ஆல்ரெடி இருக்காங்க அங்க எங்க வீட்டுக்கு என்னை பார்க்க வந்திருக்காங்க. எப்போ? அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அந்த கல்லுல எடுத்த பின்னாடியா? கல்லெல்லாம் எடுக்கல. ஜஸ்ட் நான் சொல்றேன், நான் கல்ல ஜஸ்ட் நாட்டி தான் விட்டேன் நான். ஓகே. அதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லி கிளம்பலான்ட்டு, அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் கிளம்பலான்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப நான் கரெக்டா வந்துட்டேன். மீனாட்சி அந்த பாப்பா வேறு, மாதவன் அவங்க வீட்டுக்காரர் வேறு. மாதவன் சொல்றவர் அருந்தது, மீனாட்சி சொல்றவங்க பல்லர். அவங்க இப்போ பறையன் சக்கிலிகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிடுவோம், பறையம் பள்ளனுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமான்னு மோகன் திட்டுற. அப்படி மோகனுக்கு தெரியும் இவங்க 2 பேர்த்தையுமே. திமுக அவைத்தலைவர். இது இவர் மேல வந்து அந்த மீனாட்சி பாப்பா கேஸ் கொடுக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்தது அவர் தான். கொலை முயற்சி வழக்கு என் மேல கொடுக்குறாரு மோகன். அவர் கொடுத்தது. ஆமா. அப்போ நம்ம செல்ஃப் டிஃபென்ஸுக்கு செல்ஃப் மெக்கானிசம் தாங்க, டிஃபென்ஸ் மெக்கானிசம் அது. அப்போ வந்து நாங்கள் கவுண்டர் பெட்டிஷன் தான் நம்ம கொடுக்குறோம். இதுல எங்க இருந்து வர்றாங்க இந்த அருந்ததியர்கள் எனக்கு தெரியல. இல்ல அது வந்து உடனடியே போஸ்டர், உடனடியே சாயந்தரமே கூட்டம் போட்டு அதான் சொல்றேன். எல்லாம் தான் சேர்ந்து தான் சொல்றேன். வைக்கிறது வந்து இல்ல அந்த அதுல இருந்து 16 அமைப்புகளும் அருந்ததியர் தான். இல்ல திராவிட தமிழர் கட்சி இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் நாங்க அவர்கிட்ட மணி குளத்தூர் மணிட்டு பேசினேன் நான். அந்த பாப்பாவும் பேசிச்சு. இல்ல அது எங்களுக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு அவரு. இவங்களா ஒரு 10-15 பேர் போட்டுக்கிறோம். ஆனா இருந்தாலும் அவங்களும் இருந்தாங்க இல்லையா, அந்த கட்சி இருந்துச்சு இல்லையா? அவங்க இருந்தாங்க. அவங்க ஜட்ஜஸ். அவங்க how can they judge me? அப்படி சொல்ல, that is not a judge. I'm saying that when you allege that is a particular. நீங்களே இருக்கீங்க பாருங்க, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே கேட்காம செய்தி வெளியிட்டீங்க. அப்ப you are influenced. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல ஒரு நிமிஷம், உங்களை யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால நீங்க செய்தி வெளியிட்டீங்க. இல்ல அது வந்து அதே திராவிட கழகத்துல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுல வந்து ஓகே இவங்க பண்றாங்கன்னு சொன்னா பரவாயில்ல, ஒட்டுமொத்தமா இது இவங்களே இந்த கம்யூனிட்டி பர்டிகுலர் கம்யூனிட்டி அருந்ததியர் வந்து உங்களை டார்கெட் பண்றாங்க. இத முன்னெடுத்தது அவங்க தான். அந்த இஷ்யூல இல்ல இத முன்னெடுத்தது அவங்க தான். ஆனா எல்லா இயக்கங்களும் இருக்கு, ஒரு கூட்டணி எல்லா இயக்கங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அவங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. சொல்ல இன்னும் அந்த மோகன் விஷயத்துல சொல்லுங்க சொல்ல கொஞ்சம். மோகன் விஷயத்தில் அதான் வந்து ஒரு மோகன் வந்து அங்கே பக்கத்தில் இவருடைய வீட்டு பக்கம் ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அதில் வந்து ஏதோ இவருடைய காரை நிப்பாட்டில் பிரச்சனை ஆயிருக்கு. அதில் அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு நடந்திருக்கு. அதில் வந்து அந்த ஒரு பொண்ணை வந்து பட்டியல் சமூகத்து பெண்ணை வந்து இவர் தூண்டி விட்டு ஒரு புகார் கொடுக்க வச்சிருக்காரு. SC/ST இதில் வன்கொடுமை வழக்கு வந்து கொடுக்க வச்சிருக்காரு. அது உண்மை இல்லை, அது பொய்யான புகார் தான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச விருப்பம் தான் வந்து பல அமைப்புகள் இணைஞ்சு நாங்கள் வந்து அதை எடுத்து நாங்கள் வந்து கண்டன ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இவருக்கு எதிராக போஸ்டர்லாம் கூட நாங்கள் வெளியிட்டோம். அதன் பிறகு வந்து SP வந்து அவங்க கட்சியுடைய தலைவர்கிட்டயே பேசி
இந்த பிரச்சனையை சுமூகப்படுவாங்க. அந்த குறிப்பிட்ட ஜான்சன் கிறிஸ்டோபருக்கு நாங்கள் எந்த கட்சியில் எந்த பொறுப்பும் தர்ற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதாலே எங்களுக்கு தகவல். அதுக்கப்புறம் ஒட்டகம் தாலுகா அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து அது அவரு அதை வந்து பின்வாங்கிட்டார். அவருமே அந்த வழக்கிலிருந்து பின்வாங்கிட்டார். அவர் வருத்தம் தெரிவித்தார். அதன் பிறகுதான் அது சுமூகமாக அங்கே பேசி முடிக்கப்பட்டது. மற்றபடி இவர் சொல்றதெல்லாம் உண்மை இல்லை. அந்த எஸ்சிஎஸ்டி வழக்கு இப்போ அவர் ஒரு பெண்மணி பதிவு பண்றாங்கன்னா அது எப்படி நீங்க தவறான வழக்குன்னு சொல்ல முடியும்? இல்லை அது எடுக்கல, அவங்க போலீஸே எடுக்கல. தவறான வழக்கு போலீஸுக்கும் தெரியும், உண்மையான வழக்கு தெரியும். அதனால தான் இவங்களும் அதுக்கப்புறம் எந்த ஒரு முயற்சியும் பண்ணல. அந்த உண்மையாக வழக்கு அங்கே போட வச்சிருக்கணும், போராடுக்குன்னு அதில் கோர்ட்டு மூலமாக எஃப்ஐஆர் போட டைரக்ஷன் வாங்கியிருக்கலாம், சட்ட ரீதியாக வழியில் கையாண்டுருக்கலாம். இன்னுமே பண்ணலையே. அவங்களும் அதோட கைவிட்டாங்கல்ல, பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை நடந்து முடிச்சிட்டாங்கல்ல. நடந்திருந்தா அவங்க போராடணும்ல. சரி, நீங்க அந்த பெண்மணிகிட்ட கேட்டுக்கலாம்ல இது மாதிரி பண்றதுக்கு. அந்த பெண்மணியே இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்தில் அந்த பெண்மணி அவருடைய வீட்டுக்காரர் பேர் மாதவன், அவங்க 2 பேர் என்னுடைய அலுவலகத்திலே சொன்னது இந்த மாதிரி அன்னைக்கு அவர் தூண்டுதல்லாம் அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு புகார் கொடுத்துட்டோம், என்ன அது உண்மையான புகார் இல்லை அப்படின்னு எங்கிட்ட நேரடியாக சொன்னாங்க. இது நடந்த உண்மை. இது எங்க கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க? தாராளமாக சொல்லுவேன். நடந்த உண்மை நான் தாராளமாக சொல்றதுக்கு எனக்கு என்ன. அந்த மோகன் பிரச்சனை பேசினார்லங்க, மோகன் திமுக அந்த டிஎம்கே. ஆமா ஆமா ஆமா. அதுல எல்லா இயக்கத்தையும் அழைக்கும் போது எங்களையும் அழைக்கிறாங்க. நாங்க மோகனுக்கு ஆதரவா நிக்கல. ஆதித்தம் முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு ஆதரவாகவும் குறிப்பா அவைத்தலைவர் மோகனுக்கு ஆதரவாகவும், இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு கவுண்டர் பெல்ட்டியா இருக்குங்க, கவுண்டருக்கு ஆதரவாக நாங்க நிக்கல. மற்ற இயக்கங்கள்லாம் நின்றுருந்தாங்க. அது சமூகம் தாண்டி மற்ற இயக்கமும் அவங்களோட கை ஒத்துருந்துச்சு. ஆனா இவர் சொல்ற ஒட்டுமொத்த அருந்ததி இயக்கமும் எனக்கு எதிராக நின்னாங்க. மோகனுடைய பிரச்சனைங்கிறாங்க. இல்ல, நான் அவரோட கூட நின்றுருந்தேன். ஏன்னா பாதிக்கப்பட்டது ஒரு தலித்துக்கிற இயக்க கட்சியில் இருக்க ஒரு நம்ம மக்களுக்கான இயக்கத்தில் பணி செய்கிற ஒரு நபர், மாவட்ட செயலாளர், அவர் பாதிக்கப்படுறாங்க. அவரோட தான் நம்ம நிற்கணுங்கிறதுனால அவரோட நாங்கள் நின்றுருந்தோம். அப்புறம் எப்படி அவர் ஒட்டு மொத்தமாக எனக்கு எதிராக இருந்துச்சு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு.